So this is a very important topic for governance. How Kerala alleviated the extreme poverty. So headlines la enna vanduchana Kerala is now becoming a zero poverty state அப்படினு சொல்றாங்க. They alleviated they ended the extreme poverty அப்படினு சொல்றாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம என்ன வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, அப்போ கேரளாவில் வந்து புவர் பீப்புளே இருக்கு இல்லையா, ஏழைகளே இல்லையா, அப்போ எல்லாருக்குமே எல்லாமே போயிடுச்சா, பாவர்ட்டி இல்லாத ஒரு ஆளே இல்லையா, அப்போ கேரளா கூட தான் 100% லிட்ரஸின்னு சொல்லுவாங்க, அதுக்காக எல்லாருக்கும் அங்கே படிக்க தெரிஞ்சிருக்கா அப்படின்னா அது அப்படி இல்லை. ஸோ பிஃபோர் கோயிங் இன் திஸ் டாபிக், இந்த ஹெட்லைன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஜீரோ பாவர்ட்டி அப்படின்னா இட்ஸ் நாட் ஜீரோ பாவர்ட்டி ஆன் கிரவுண்ட், இட்ஸ் ஜீரோ பாவர்ட்டி ஸ்டாட்டிஸ்டிக்கலி. எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்கலி பாவர்ட்டி ஜீரோ அப்படிங்கிறது தான் கணக்கே தவிர, இன்னும் ஏழை மக்கள் இருக்க தான் செய்வாங்க, பாவர்ட்டிங்கிறது இருக்கும் தான். ஆனால் இப்போது பாவர்ட்டிங்கிறது இருக்கா இல்லையான்னு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு, இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? வி ஆர் ஹேவிங் சம் மெத்தட்ஸ். பாவர்ட்டி லைன்னு ஒன்று இருக்குது, டெண்டுல்கர் லைன் அப்படின்னு ஒரு லைன் வச்சுருந்தோம். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் நீத்தி ஆயோக் வச்சிருக்கு. வேர்ல்ட் பேங்க் வந்து ஒரு பாவர்ட்டி லைன் வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான மெத்தடாலஜிஸில் நம்ம மெஷர் பண்ணும்போது அப்போது இவ்வளோ பாவர்ட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ டெண்டுல்கர் லைனில் வந்து நம்ம 21% பாவர்ட்டி இருக்குன்னாங்க. அப்புறம் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் 11% பாவர்ட்டி இந்தியாவில் இருக்குன்றாங்க. அந்த 11 ஜீரோ ஆக்குறாங்க. நீங்கள் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் எடுத்து மெஷர் பண்ணிங்கன்னா ஜீரோன்னு காட்டும். தட் டசன்ட் மீன் ஆன் கிரவுண்டில் சேஞ்ச் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து இட்ஸ் நாட் கம்ப்ளீட் ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி, இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் அட்ரஸிங் தி மோஸ்ட் வல்னரபிள் பீப்புள் இன் த கண்ட்ரி. ஸோ இட் இஸ் ஜீரோ பாவர்ட்டி ஸ்டாட்டிஸ்டிக்கலி. எனிவே இட்ஸ் குட் பிகினிங் தானே. ஸோ இதை வந்து பாவர்ட்டிலாம் ஃபுல்லாக ஒழியல, இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு கிளைம் பண்ணுறதோட அட்லீஸ்ட் சம்திங் விச் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அலிவியேஷன் ஆஃப் தி வல்னரபிள் பீப்புள் அப்படிங்கிற அந்த டைமென்ஷனில் தான் இதை நம்ம பார்க்கணும். அதை நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது. தட்ஸ் நாட் அ திங் டு கிரிட்டிசிசம். ஸோ இது எப்படி பண்ணாங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இண்டோ எடிட்டோரியலில் ஸ்டேட் ஆஃப் பிளேல வந்துச்சு, அண்ட் கேரளா ஸ்டோரி அப்படின்னு எடிட்டோரியல் ஹிந்துவில் போட்டிருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி எக்ஸ்பிரஸில் வந்து வி ஹேட் சோ மெனி ஆர்டிகல்ஸ். எக்ஸ்பிரஸில் வந்து 2 எக்ஸ்பிளைன் இருந்துச்சு, ஒரு எடிட்டோரியல் இருந்துச்சு. ஸோ மொத்தம் 5 ஆர்டிகல்ஸோட கண்டென்ட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு. ஓகே, அனிமேட் பண்ணலையா? சரி. ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு தட், வாட் இஸ் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி? ஸோ இது கேரளா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேரளா ஹஸ் அலிவியேட்டட், வெறும் பாவர்ட்டின்னு சொல்லலை, நீங்கள் அதை நோட் பண்ணணும். தே ஹவ் அலிவியேட்டட் ஒன்லி எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. ஸோ பாவர்ட்டிக்குள்ளேயே எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டின்னு ஒன்று இருக்குது, அதை தான் அலிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் புரிஞ்சுக்கணும்னா ரிலேட்டிவ் பாவர்ட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ரிலேட்டிவ் பாவர்ட்டி, வாட் இஸ் ரிலேட்டிவ் பாவர்ட்டி? அப்சல்யூட் பாவர்ட்டினா பாவர்ட்டி லைன் ஒரு லைனை வரைகிறோம், அது கீழே எத்தனை பேர் புவராக இருக்காங்கிறத பார்த்துட்டு அவங்க எல்லாருமே புவர்னு சொல்கிறோம். ஸோ இப்படி ஒரு பாவர்ட்டி லைனை வரைஞ்சு வி ஆர் டிராயிங் அ லைன். ஸோ அதில் வந்து 10,000 ரூபாய் சேலரி அப்படின்னு வச்சுக்கிறோம். நீங்கள் மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா இதுதான் பாவர்ட்டி லைன். இது கீழே சம்பாதிக்கிற எல்லாருமே பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்கிறது அப்சல்யூட் பாவர்ட்டி. ரிலேட்டிவ் பாவர்ட்டினா என்ன சொல்லணும் அப்படின்னா, இதில் 9,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் இருக்காரு, 3,000 சம்பாதிக்கிறவரும் இருக்கார். கரெக்டா? 2 பேருமே ஒன்றும் கிடையாது. ஸோ இன்னொரு ட்விஸ்ட் என்னதுன்னா, இதில் 11,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் இருக்கார், அதுக்காக அவர் வல்னரபிள் இல்லாமல் இல்லை. ஸோ பாவர்ட்டி லைன் கால்குலேஷன்ஸ் இஸ் நாட் ஃபார் ஆன் கிரவுண்ட் ரியாலிட்டி, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்பஸஸ் தான். இப்போ 10,000 பேர் கீழே இருக்க வந்தால் பாவர்ட்டின்னு சொன்னால் அப்போ 11,000 ஆளை விட்டுடலாமா? விட்டுற முடியாது. ஸோ அப்போது அங்கே தான் வந்து பெனிஃபிஷியரி ஐடென்டிஃபிகேஷன் இஷ்யூ வருது. ஸோ ரிலேட்டிவ் பாவர்ட்டியில் என்ன பண்ணுவோம்னா, 9,000 ரூபாய் சம்பாதிக்கிறவரோட 3,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் இன்னும் மோசமான நிலையில் இருக்காரு, ஸோ முதல்ல அவரை டார்கெட் பண்ணுவோம் அப்படிங்கிற அப்ரோச் தான் ரிலேட்டிவ் பாவர்ட்டியில் நம்ம பார்க்குறோம். சிவியாரிட்டி ஆஃப் தி பாவர்ட்டியை மெஷர் பண்ணி நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஸோ அப்போது கேரளாவும் இதுதான் பண்ணியிருக்காங்க. பாவர்ட்டினா லைனு கீழே இருக்க எல்லாருக்கும் பண்ணல, ரிலேட்டிவ் பாவர்ட்டியில் மோஸ்ட் வல்னரபிள் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இருக்கிற அந்த குரூப் ஆஃப் பீப்புளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் இருக்குல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த மாதிரி பாவர்ட்டி எலிவேஷனில் ஒரு மாடல். ஸோ அந்த மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது ஏன் நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பாவர்ட்டி இஸ் ஒன்லி டாபிக் விச் இஸ் தேர் இன் ஆல் தி 4 சிலபஸ், ஆல் தி 4 பேப்பர்ஸ். பேப்பர் 1ல் சோஷியல் ஆஸ்பெக்டில் இருக்குது, பேப்பர் 2ல் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட், பேப்பர் 3 எக்கனாமிக் ஆஸ்பெக்ட், பேப்பர் 4 எத்திக்கல் ஆஸ்பெக்ட். 4 ஆஸ்பெக்ட்லையும் கொஸ்டின் வரக்கூடிய ஒரு டாப்பிக்கில் பாவர்ட்டியும் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டாபிக் வந்து படிக்கணும். சரியா? ஸோ வாட் இஸ் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் பேங்க் டெஃபினேஷன்லேருந்து ஆரம்பிப்போம். வேர்ல்ட் பேங்க் டிஃபைன்ஸ் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஆஸ் எனிவன் அண்டர் $3 a day. ஸோ $3 a டேனா இன்றைக்கி வந்து 240 ரூபா ஒரு நாளைக்கு, அதான் $3. ஸோ அவங்க ஜென்ரலாக வச்சுருக்காங்க. $3 கீழே சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரீம் புவர் அப்படின்னு வேர்ல்ட் பேங்க்கில் வந்து சொல்கிறாங்க. இந்த கணக்குப்படி இங்கே எங்கேருந்து இந்த $3 வருதுன்னா, ஒரு பேஸ்கெட் ஆஃப் குட் அப்ரோச். பேசிக்காக ஒரு டீசென்ட் லைஃபு, சாப்பாடு அண்டு வாங்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு 250 ரூபா தேவைப்படும்.
அந்த 250 ரூபா கூட சம்பாதிக்க முடியாமல் இருக்காங்கன்னா அதுதான் புவர் அப்படிங்கிறது தான் அந்த $3ங்கிற கான்செப்ட். ஸோ இந்த $3ங்கிறது வேர்ல்ட் பேங்க் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா $3ங்கிறது பேஸ் லைன் தான். ஸோ என்ன வச்சுருக்காங்கன்னா $3ங்கிறது பேஸ் லைன். ஸோ இவங்களோட டெஃபினேஷன் எப்படி போகுதுன்னு பாருங்கள். லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் அது வந்து $4.2. ஸோ லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரியில் பாவர்ட்டி லைனுங்கிறது $4.2 இருக்குது. இதோட ஐடியா என்னன்னா $4.2 கீழே சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே புவர் தான். இப்போ இந்தியா வந்து லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரி. $4.2 கீழே சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே புவர் தான். அதில் $3 கீழே சம்பாதிக்கிறவங்க தான் எக்ஸ்ட்ரீம் புவர். ஸோ எக்ஸ்ட்ரீம் புவர்னா யாருன்னா $4.2 கீழே இருக்கிறவங்க எல்லாருமே புவர் தான் வேர்ல்ட் பேங்க் படி. ஸோ அப்போது $3 to $4.2 இருக்கிற இங்கே இருக்கிறவங்கலாம் புவர், 3க்கும் கம்மியாக சம்பாதிக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம் புவர் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை வந்து கொண்டு வரோம். அதே அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் அண்ட் ரிச் கண்ட்ரீஸில் $8.3 வச்சுருக்கோம். ஏன் இந்த மாற்றம் இருக்குது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இப்போ நீங்கள் நியூயார்க்கில் வாழ்கிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வாடகை அதிகம், சாப்பாடு செலவு அதிகம், தங்குற செலவு அதிகம். இப்போ உங்களுக்கே தெரியும் சென்னைக்கும் உங்களோட ஊர்லேயும் இருக்கிற செலவு வாடகை செலவு. ஸோ அப்போ நீங்கள் வந்து அட்வான்ஸ் இடத்துல இருந்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹையாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே பாவர்ட்டி லைன் அதிகமாக வைக்கணும். அதை தாண்டி போனால் தான் அவர் புவர் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து வி ஆர் ஹேவிங் திஸ். ஸோ அப்போ ஹையர் இன்கம் கண்ட்ரிஸ்னால் அங்கே வந்து $8.3 வரைக்கும் வச்சுருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் பேங்க் வந்து 2.15 தான் வச்சுருந்தாங்க. இப்போ அதை வந்து $3 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து $3 தான். ஸோ அது $2.15 தான் நம்ம 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வருஷத்துல தான் அது $3 பாவர்ட்டி லைனை வேர்ல்ட் பேங்கே வந்து மாற்றிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் பேங்கோட கணக்குப்படி வேர்ல்டு வைடாக எத்தனை பேர் எக்ஸ்ட்ரீம்லி புவராக இருக்காங்க அப்படின்னா 83 கோடி. 838 மில்லியன் பீப்புள் ஆர் எஸ்டீம் டு பி எக்ஸ்ட்ரீம்லி புவர். அண்ட் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேர்ல்ட் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ் பாவர்ட்டி ஓவர் தி லாஸ்ட் டிகேட். எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஹஸ் ஃபாலன் ஃப்ரம் 6.2% to 2.3% இன் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்கலி. இதுதான் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸோட ரிப்போர்ட்டில் MDIலையும் சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி குறைஞ்சி 27 கோடி பேர் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. கடந்த 15 வருஷத்தில் இந்தியாவில் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிலேருந்து ஒரு 27 கோடி பேரோ ஏதோ வெளியே வந்திருப்பாங்க. 27 crores இந்தியாலேயே. ஸோ இப்போ நம்ம கேரளாவுக்கு வரும். கேரளா என்ன பண்ணுறாங்க? இப்போ நம்ம வேர்ல்ட் பேங்க் பார்த்தோம். இந்தியாவில் இப்போ பாவர்ட்டிக்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா we are not having official definition yet. நம்ம முன்னாடி டெண்டுல்கர் பாவர்ட்டி லைனில் டெண்டுல்கர் லைன்னு ஒன்று வச்சிருந்தோம். இப்போ கவர்மெண்ட் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆகிட்டதுனால மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் 12 பேராமீட்டர்ஸ் வச்சு ஒரு இண்டெக்ஸ் ரெடி பண்ணி அதை வச்சு நம்ம பாவர்ட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அது நம்ம மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னால் என்னங்கிறத பாவர்ட்டி கிளாஸஸில் போய் பார்ப்போம். ஒரு 12 இண்டெக்ஸ் இருக்குது. ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு 3ஆக பிரித்து 3த்துலேயும் 12 இண்டிகேட்டர்ஸ் வரும். அதை கால்குலேட் பண்ணி பார்த்தா கேரளாவில் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் லோவஸ்ட் MDI இன் இந்தியா இருக்கிறது கேரளாவில். அந்த ரிப்போர்ட் வந்து வந்த உடனே பார்த்தா கேரளாவில் 0.55. இந்தியாவில் அப்போ எவ்வளோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இருக்குது? 11% இருந்துச்சு. கேரளாவில் எவ்வளோ இருக்குன்னா 0.5% இருக்கு. வெறும் 0.5. அப்போ கேரளாவில் இருக்க பாப்புலேஷனில் 0.5% ஆஃப் தி பாப்புலேஷன் தான் மல்டி டைமென்ஷனலி புவர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 0.5 பாப்புலேஷன் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இந்த ஸ்கீம் ஆரம்பிக்குது. ஸோ இந்த 0.5ங்கிறவங்க யாரு, அவங்களை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா கவர்மெண்டோட டேட்டா பேஸை பார்க்க போகிறதில்ல. டைரெக்டாக நம்ம எல்லா ஊர்லையும் இப்போ SIR பண்ணுறாங்களே, வீடுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களா, வந்தால் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் நாளைக்கு என்ன ஆகுங்கிறது தெரியாது. ஸோ அதனால் அலட்சியமாக விட்டுறாதீங்க. இப்போ ஊரில் இருக்கீங்க, நீங்கள் சென்னைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அன்றைக்கி கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஊரில் இருக்கீங்க, சென்னைக்கு வந்துட்டீங்க, உங்கள் ஊரில் தான் SIR நடக்குது அப்படின்னா உங்கள் ஊரில் பார்த்துக்கிட்டா போதும். இதுக்காக நீங்கள் ஊருக்கு போகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டிலேயே அவங்க பார்த்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதும். சரியா? ஸோ அங்கேயே வச்சுக்கோங்க. மேக் ஷுர் தட் யுவர் நேம் இஸ் தேர் அப்படிங்கிறது மட்டும் என்ஷோர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஊரில் என்னென்ன மாடல்லாம் வரப்போகிறாங்களோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா SIR பண்ணுறப்போ எப்படி ஒரு கவர்மெண்ட் மிஷினரியே வந்து ஒர்க் பண்ணி எப்படி பண்ணுதோ அந்த மாதிரி என்ன பண்ண போகிறாங்கன்னா என்டையர் கேரளாவுடைய லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் செட்டப்பை மொபிலைஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமோட சக்ஸஸ் என்ன அப்படின்னா பஞ்சாயத்து சிஸ்டமை எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி. அதுலேயும் நம்ம அதான் பார்த்தோம், இதுலேயும் அதான் பார்க்குறோம். தே ஆர் யூசிங் பஞ்சாயத்து சிஸ்டம். அந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னே தெரியாமல் ஒரு சிஸ்டமாக இன்றைக்கி போயிட்டுருக்கு நம்ம கரண்ட் இந்தியாவில். அப்போது அதை பெட்டராக யூஸ் பண்ணுறதுக்கான மாடல்ஸை வந்து கேரளா சஜஸ்ட் பண்ணுறாங்க 2 ஸ்கீம்ஸ் மூலமாக. ஒன்று டிஜி கேரளா ப்ராஜெக்ட், இன்னொன்று
இந்த எராடிகேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எராடிகேஷன் ப்ரோக்ராம், அந்த ஸ்கீம் பேர். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் காலிங் திஸ் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அவங்க கீழே ஒரு டீமை உருவாக்குறாங்க. எந்த டீம்னா குடும்பஸ்ரீ அப்படின்னு அவங்களோட செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு. தே ஆர் ஹேவிங் அ செல்ஃப் ஹெல்ப் குரூப் கால் குடும்பஸ்ரீ, அகைன் குளோபலி ரெப்யூட்டட். அந்த குடும்பஸ்ரீ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருக்கிற உமன், அப்புறம் ஆஷா ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறமா வாலண்டியர்ஸ், உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கீங்களோ எல்லாரும் வரலாம். ஸோ இதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து மினிஸ்டர் வந்து அன்னைக்கு ஸ்பீச்சில் கொடுத்தாரு. இது நான் வந்து எதிர்கட்சிகள்ல இருந்தும் ஒர்க் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதனால ஐம் வெரி தேங்க்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதிர்கட்சினா அவங்க ஒரு எதிர்கட்சி வந்து காங்கிரஸும் பிஜேபி தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களோட லோக்கல் பஞ்சாயத்து வார்டு மெம்பர்ஸும் வாலண்டியர்ஸாக சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 கட்சிகளில் இருக்க மெம்பர்ஸும் சேர்ந்து கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நல்ல டெமோக்ரஸிக்கு அழகு. ஸோ ஏன்னா இங்கே நேஷன் பில்டிங் தான் கொள்கையை தவிர, நீ எதிர்கட்சினா எல்லாத்துக்கும் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது மாதிரி ஆளுங்கட்சினா எதிர்கட்சியை சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போது அதை வந்து கேரளாவோட மினிஸ்டரே வந்து ஸ்பீச்சில் சொன்னார். ஸோ அப்போது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் இருக்கிற பஞ்சாயத்து வார்டு மெம்பர்ஸ், குடும்பஸ்ரீயில் இருக்கிற செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஒர்க்கர்ஸ், ஆஷா ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆல் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட லோக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ், இவங்க எல்லாருமே வச்சு 4 லட்சம் பேரை ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதுக்கு 4 lakh பீப்புள் அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள ஒவ்வொரு பிளாக்காக அனுப்பி வீடு வீடாக போயிட்டு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஒவ்வொரு பிளாக்லையும் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்து போர்டில் வார்டுலேருந்தும் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி பீப்புளில் இருக்காங்க, அதுக்கு ஒரு க்ரைட்டீரியாவை உருவாக்குறாங்க. 4 விஷயங்களை வச்ச க்ரைட்டீரியா. ஸோ ஃபுட்டு, ஹெல்த்து, அப்புறமா வந்து எஜுகேஷன் அண்ட் ஹவுசிங், பேசிக்காக இருக்கிற இந்த 4 பேராமீட்டர்ஸ் வச்சுக்கிட்டு இதில் இது 4மே கூட சரியா இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, அந்த 0.5 பீப்புள் யாருங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனல் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அந்த லிஸ்ட்டை ஸ்க்ரூட்டனி பண்ணி அந்த லிஸ்ட்டில் ஃபைனலாக அவங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கிறப்போ ஒரு 69,000 பேர் வராங்க. ஓகே, இதுதான் வந்து அதோட ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் ஒரு அதில் 69,000 ஃபேமிலி வருது, 69,000 சம் ஃபேமிலிஸ் வருது. அந்த ஃபேமிலிஸோட லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த 69,000 ஃபேமிலிக்குமே ஒரே ஸ்கீமாக கொண்டு வரல. இந்த ஸ்கீமோட அடுத்த முக்கியமான மாடல் ஒன்று வந்து பப்ளிக் கவர்மெண்ட் பீப்புள் பார்ட்டிசிபேஷன், ரெண்டாவது அவாய்டிங் ஒன் சைஸ் ஃபிட் ஆல் அப்ரோச், கஸ்டமைஸ்டு மைக்ரோ பிளான். கஸ்டமைஸ்டு மைக்ரோ பிளான்னா என்னன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாவர்ட்டிக்கு காரணம் என்னவோ அதுக்கு என்ன வழியோ அதுதான் ஸ்கீம். ஸோ நீ வந்து பாவர்ட்டினா உனக்கு மாதம் 1000 ரூபாய், அந்த மாதிரி ஒன் சைஸ் ஃபிட்டாலாம் இல்லை. அந்த குடும்பத்துக்கு பாவர்ட்டிக்கு என்ன காரணம், அந்த காரணத்தை எப்படி ரிமூவ் பண்ணலாம், ஸோ அதுதான் மைக்ரோ பிளானிங். ஸோ அப்போது கஸ்டமைஸ்டு மைக்ரோ பிளான்ஸை 69,000 குடும்பங்களுக்கு முடிவு பண்ணி கடந்த 4 வருஷமாக வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 4 வருஷமாக அந்த குடும்பங்களுக்கு சஸ்டெயின்டாக இதை கொடுக்குறப்போ அவங்க வந்து இப்போது எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிலேருந்து பாவர்ட்டிக்கு வந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு புரியுதா ஸ்டாட்டிஸ்டிக்கலி? ஸோ அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கலி எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி கிரைட்டீரியாவில் அந்த ஊரில் யாரும் இல்லை அப்படின்னு கிளைம் பண்ணுறது தான் இந்த ஸ்கீம். ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவு புரியுதா? அதுக்காக அங்கே வந்து ஏழை மக்களே இல்லைங்கிறது இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்கலி எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி கிடையாது. இது ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரிலேட்டிவ் பாவர்ட்டியில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ வல்னரபிள் செக்ஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறோம், அந்தோதியா அப்படின்னு சொல்கிறோம். அந்தோதியாவில் வல்னரபிள் செக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணி டார்கெட்டட் அப்ரோச்சில் 2 முக்கியமான கவர்னன்ஸ் மாடல், ஒன்று பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன், ரெண்டாவது பாட்டம் அப் அப்ரோச் கஸ்டமைஸ்டு மைக்ரோ பிளான்ஸ் மூலமாக பண்ணுறப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட்கம்ஸ் வரும் அப்படின்னு காட்டுறது தான் இந்த ஸ்கீமோட ஐடியா. இது கவர்னன்ஸில் எத்திக்ஸில் எங்கே வேணாலும் நீங்கள் கோட் பண்ணலாம். அதுக்காக தான் இதை எடுத்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். So extreme poverty eradication program by government of Kerala has redefined the notion of poverty alleviation and potential to transform into a global model. இது ஒரு global மாடலாகவே நாளைக்கு பேசப்படலாம் அப்படிங்கிற அளவுக்கு இதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. This new approach is identifying and addressing the deprivation. ஸோ நம்ம வந்து டிப்ரவேஷனை ஐடென்டிஃபை பண்ணி அட்ரஸ் பண்ண போகிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் அச்சீவிங் தி ஃபர்ஸ்ட், இது மூலமாக என்னன்னா 1 and 2 கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டாங்க. எஸ்டிஜி கோல்ஸ், பாவர்ட்டி அண்ட் ஹங்கர், ரெண்டுமே அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னு they are telling. Participatory manner involving local government, community development agency and consistent follow-ups. So already Kerala is known for land reforms. Land reforms are successful. இது கேரளாவோட புகழாரம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஏன்னா இந்த ஆர்டிகல் எழுதினது யாருன்னா கேரளாவோட பிளானிங் கமிஷன் மெம்பர். ஸோ அவர் எழுதியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, யூனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க, பிடிஎஸ்ல எல்லாருக்கும் ஆக்சசபிள் ஆக்குனாங்க. அந்த மாதிரி ஆல்ரெடி சோஷியல் ஜஸ்டிஸை என்ஷோர் பண்ணிட்டு இருக்கும்போது இது அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்றாங்க. டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷனா, டெமோக்ரஸிங்கிறது பிரைம் மினிஸ்டர் கிட்டயோ சீஃப் மினிஸ்டர் கிட்டயோ இருக்கிறது இல்லை. டெமோக்ரஸிங்கிறது உங்க தெருவில் இருக்கிற உங்க வார்டு மெம்பர் உங்களுக்கு ஆக்சசபிளா இருக்கிறது.
உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்க வார்டு மெம்பர்கிட்ட போய் சொல்லலாம், அவர் உடனே சரி பண்ணி கொடுப்பாரு. இல்ல அங்க இருக்கிற தாசில்தார்ட்ட போய் சொன்னா அவர் சரி பண்ணி கொடுப்பாருங்கிறது தான். ஸோ நமக்கு பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ நம்ம பார்த்தது கூட கிடையாது. நம்ம பார்க்கறது நம்ம தாசில்தாரையோ விஏவையோ இல்லைன்னா நம்ம வார்டு மெம்பரை தான். அவங்க 3 பேரும் நமக்கு ஆக்சசபிளா இருக்கிறதா உண்மையான டெமோக்ரஸி அப்படிங்கிறதா we have to understand. ஸோ அதான் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் எனேபிள்டு பை லோக்கல் கவர்மெண்ட்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் லோக்கல் லெவல் ப்ராஜெக்ட். இது வந்து நீங்க பஞ்சாயத்து ராஜ் பத்தி கொஸ்டின்ஸ் வரும்போதும் கேரளாவோட பாசிட்டிவ் மாடல் அப்படின்னு நீங்க பப்ஆட்லயோ ஜாகிரபிலையோ எக்கனாமியில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்தாலும் பாலிட்டியில் வந்தாலும். ஸோ டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் எனேபிள்டு லோக்கல் கவர்மெண்ட்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் லோக்கல் லெவல் ப்ராஜெக்ட். ஏன்னா ஜாகிரபியில் ரீஜனல் பிளானிங் இருக்கு. ஸோ எனிதிங் அண்டர் பிளானிங் இஸ் அண்டர் சிலபஸ். குடும்பஸ்ரீ ஆஸ் எமர்ஜ் ஆஸ் அ பயனரிங் மாடல். இப்போ நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப் எழுதும்போது இது எக்ஸாம்பிள், பஞ்சாயத்து ராஜ் எழுதும்போது இது ஒரு எக்ஸாம்பிள், எல்லாத்துக்கும் நீங்கள் இது எக்ஸாம்பிளாக எழுதலாம். Pioneering model to use self-help groups, networks, particularly in the poverty eradication and women empowerment program. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். இன்சிடென்ட்ஸ் ஆஃப் இன்னொன்று சொல்கிறேன், பஞ்சாயத்து ராஜும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸும் பேப்பர் 2ல ரிப்பீட்டட் தீம்ஸ். நீங்கள் வந்து மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா திரும்ப 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 எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸில் பஞ்சாயத்து ராஜ் வரும், செல்ஃப் ஹெல்ப் குரூப் வரும். ஸோ அப்போது திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு தீம் இன் தி பேப்பர் 2. த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் பாவர்ட்டி இன் தி ஸ்டேட்ஸ் வந்து 59% இது 1973ல் 50 வருஷத்துக்கு முன்னாடி 59% பாவர்ட்டி இருந்தது ஸ்டேட்டில். இட் ரெடியூஸ் டு 11% in 2011. இப்போ 2021ல வந்து இட் இஸ் 0.55 under multidimensional poverty index. You can't compare the 2011 data with 21. 2011 வந்து டெண்டுல்கர் மாடல், 2021 வந்து நீத்தி ஆயோக் மாடல். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்போது நீத்தி ஆயோக் தான் நம்ம எடுத்துக்கலாம். 1921 வந்து 0.55 அப்படின்னு இருக்கிறது லேட்டஸ்ட் டேட்டா. This 0.55 stayed as the island of extreme poverty. ஸோ இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியோட ஐலாண்டாக இருக்காங்க. இவங்களுக்கு கஸ்டமைஸ்ட் அசிஸ்டன்ஸும் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தேர் காசஸையும் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. வாட் இஸ் ஒரு டீப் என்ன காசஸ்ன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கஸ்டமைஸ்டாக அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வாட் இஸ் த காஸ் ஃபார் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படிங்கிறது பார்ட்டிசிபேட்டிவ் ப்ராசஸில் அண்டர்கோ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டிசிபேட்டிவ் ப்ராசஸ்ங்கிறது தான் கீவேர்டு. ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. ஸோ என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு பாவர்ட்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்று வந்து புவர் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஒழுங்காக இல்லாததுனாலே அவங்களால ஒர்க் பண்ண முடியல, பணம் எல்லாம் ஹெல்த்துக்கு போகுது. டிசபிலிட்டி இருந்தால் அவங்களால ஒர்க் பண்ண முடியல. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டிசபிலிட்டி இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ரீசன் ஃபார் பாவர்ட்டி. இதான் வந்து இன்டர்செக்ஷனாலிட்டின்னு பார்ப்போம். புவர் பீப்புள் எல்லாருமே ஒன்றும் இல்லை, புவர் பீப்புள்லேயே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கிறவங்க இன்னும் புவர். அப்போ அவங்களுக்கு தான் அடிஷ்னல் அட்டென்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓல்டேஜில் அவங்கள வந்து நெக்லெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு காஸ். லேக் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் லைக் பேசிக் ஃபுட், லேண்ட், ஷெல்டர், ஒரு டீசெண்டான ஜாப் இல்லை. அண்ட் அக்யூட் மால்நியூட்ரிஷன். மால்நியூட்ரிஷன் இஸ் அ மேஜர் ரீசன் ஃபார் ஆல் தி அதர் திங்ஸ். மால்நியூட்ரிஷன் இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறது எல்லாமே வந்துடும். உங்களுக்கு புரியுதா? அதுதான் மால்நியூட்ரிஷனில் இருக்க காரணம். அதனால தான் நியூட்ரிஷன் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் கவர்னன்ஸ் என்றைக்குமே. ஸோ ஹிஸ்டாரிக்கல் டெப்ரவேஷன் இது ஒரு ரீசன். ஸோ பேசிக்காக பாவர்ட்டிக்கான காசு வந்து ஹெல்த், டிசபிலிட்டி, ஓல்டேஜ், லேக் ஆஃப் என்டைட்டில்மெண்ட்ஸ் லைக் ஃபுட்டு, லேண்டு, ஷெல்டர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சிவியர் அக்யூட் மால்நியூட்ரிஷன். இதெல்லாம் தான் வந்து சில்ட்ரனில் இருக்கிறது காரணம். ஏன்னா சில்ட்ரனுக்கு மால்நியூட்ரிஷனாக இருந்தால் அவங்க காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் பாடிலி டெவலப்மெண்ட்டில் பிரச்சனை வந்து அவங்களோட எஜுகேஷன் வரைக்கும் அதை அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டெப்ரவேஷன். இது வந்து கிளாசிக் கண்டிஷன் ஃபார் இந்தியா. Historically, a few sections of society have been deprived and அதனால poverty rates are high in those communities, especially in scheduled caste and scheduled tribe communities and fishermen community. ஸோ இங்கே சோஷியல் டிப்ரவேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஐவி அஃபெக்டட் பேஷண்ட்ஸ், ஆர்ஃபன்ஸ், அப்புறம் அர்பன் புவர், அப்புறம் எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி. ஸோ இவங்க எல்லாருக்குமே பாவர்ட்டி வந்து இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த க்ரைட்டீரியாவில் பாவர்ட்டிக்கு பெரும்பாலும் வந்து கேரளாவில் கண்டுபிடிக்கிறாங்க. எதனால இவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இருக்குது அப்படின்னு ரீசன் கண்டுபிடிக்கிறப்போ இந்த ரீசன்ஸ்னால தான் அவங்களுக்கு பாவர்ட்டி இருந்திருக்கு. எதர் அவங்க மேலே இருக்க பாயிண்ட்ல இருக்காங்க, இல்லை கீழே இருக்க பாயிண்ட்ல இருக்காங்க. எதர் அவங்க கிளாசிக் பாவர்ட்டி இஷ்யூஸில் இருக்காங்க, இல்லை சோஷியல் இன்ஜஸ்டிஸ்னால பாவர்ட்டியில் இருந்திருக்காங்க, சிஸ்டமேட்டிக் இன்ஜஸ்டிஸ்னால. ஸோ இங்கே வந்து அவங்க யூஸ் பண்ணுற மாடல் என்ன? எல்எஸ்ஜி மாடல். எல்எஸ்ஜினா லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் இல்லை, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். சரியா? ஷார்ட் ஃபார்மில் எல்எஸ்ஜின்னு போட்டேன், அதனால லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். சரியா? இம்பவரிஸ்ட் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் வேர் செலக்டட் த்ரூ சர்வேஸ். திரும்ப திரும்ப இந்த ஆர்சிபி வாங்கணுங்கிற தாட் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அதில் ஓவர் கம் பண்ணலாம். பகல் கனவு காணக்கூடாது. எல்எஸ்டி மாடல் பணம் இல்லை நசி, நமக்கு ஆசை கனவு காண்றது தப்பு இல்லை. சரியா? ஆர்சிபி வாங்குறோம்.
எல்எஸ்ஜி ஆர்சிபி வாங்கி விராட் கோலியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்எஸ்ஜி மாடலில் வந்து இம்பவரிஸ்டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வேர் செலக்டட் த்ரூ சர்வேஸ். என்ன மாதிரியான சர்வேஸ்னா 4 லட்சம் பேரை ட்ரெயின் பண்ணுறாங்க ஃப்ரம் குடும்பஸ்ரீ, பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், அஃபீஷியல்ஸ் அண்ட் ஆப்போசிஷன். எதிர்கட்சிக்காரங்களும் ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றின்னு அவர் பேபி சொன்னார். நெக்ஸ்ட் வந்து அரௌண்ட் 1.18 lakh ஃபேமிலிஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பேபிங்கிற ஒரு மினிஸ்டர் பேர், சரியா? அந்த ப்ரோக்ராம் மம்முட்டிலாம் வந்திருந்தாங்க அந்த ப்ரோக்ராமில், அதுதான் ஸ்பீச். அரௌண்ட் 1.19 lakh crore புவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வேர் ஸ்க்ரூட்டனைஸ்டு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்து 1.18 lakh பேரை வீடுங்களை, ஹவுஸ் ஹோல்ட்னா வீடுங்க, எத்தனை வீடுங்கள்லாம் 1.18 lakh வீடுங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதில் வந்து பல க்ரைட்டீரியாஸை வச்சு திரும்ப ரீசர்வே பண்ணி கிராமப்புறங்களெல்லாம் விசாரித்து அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 87 குறைக்கிறாங்க. 87 குறைச்சி ஃபைனல் லிஸ்ட்டை வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்குது. கவர்மெண்ட் திரும்ப வந்து 3 ஸ்க்ரூட்டனி பண்ணுறாங்க, செகண்ட் ஸ்க்ரூட்டனி பண்ணி 4 பாயிண்ட் க்ரைட்டீரியா வைக்கிறாங்க. இப்போ இந்த 87ல் இந்த 4 க்ரைட்டீரியா: ஃபுட்டு, ஹெல்த்து, வேலைவாய்ப்பு, ஹவுசிங். எஜுகேஷன்ட்ட வேலைவாய்ப்பு, ஹவுசிங், மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் அண்ட் ஹவுசிங். இந்த 4 க்ரைட்டீரியா வச்சு இன்னொரு ஃபில்டர் போட்ட உடனே அந்த 87 வந்து 64,000 ரூபாவாக மாறுது, 64,000 பேரா வீடுகளாக மாறுது. இந்த 64,000 வீடுகளில் மொத்தம் 1.3 lakh பீப்புள். ஸோ நீங்கள் ஃபைனலாக எடுத்தது 64,000 ஃபேமிலிஸ். 64,000 வீடுகள் தான் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கிராமத்துலையும் அக்கம் பக்கம் தெரியும்ல, அவங்க வந்து சர்டிஃபிகேட் படி கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கலாம், சர்டிஃபிகேட் படி பாவர்ட்டி அப்படின்னு வந்திருக்கலாம், பட் அங்கே போய் பார்த்தா அவங்க நல்ல வீட்டில் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கும், நம்ம தமிழ் படத்தில் வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க ஃபைனலாக ஸ்க்ரூட்டனி பண்ணி 64,000 வந்து எக்ஸ்ட்ரீம்லி புவர் ஃபேமிலிஸ்ன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதில் 1.3 lakh தமிழ் படம்னா அது ஒரு தனி படம், பேர் தமிழ் படம் தான், சரியா? நீங்கள் தமிழ் படம்னா 1.3 lakh, அந்த 64,000 வீட்டில் 1.3 lakh பீப்புள் இருக்காங்க. ஸோ அந்த 1.3 lakh பீப்புளுக்குமே வந்து லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு கஸ்டமைஸ்டு மைக்ரோ பிளான்ஸ் ஃபார் ஈச் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் rather than one size fit all welfare model. ஸோ கஸ்டமைஸ்டு மைக்ரோ பிளான் தான் அடுத்த கீவேர்டு. ஸோ பிளானில் வந்து மொத்தம் 3 ஸ்டேஜ். இப்போ பிளான் என்னன்னா இமீடியட் பிளான், இன்டர்மீடியட் பிளான், லாங் டேர்ம் பிளான் அப்படின்னு 3 பிரிக்கிறாங்க. எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக 3 பிளான்: இமீடியட் பிளான், இன்டர்மீடியட் பிளான், லாங் டேர்ம் பிளான். இல்லை இமீடியட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கிறதுக்கு தான், நோட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் அந்த நோட்ஸ் போல்டு பண்ணது மட்டும் பாருங்கள். இமீடியட் பிளான் வந்து அர்ஜென்ட் நீட்ஸ் லைக் ஃபுட்டு, மெடிக்கல் கேர் அண்ட் என்டைட்டில்மெண்ட். அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ், பாதி பேருக்கு டாக்குமெண்ட்ஸே இல்லை, எந்த ஒரு பேசிக் டாக்குமெண்ட்டும் இல்லாமல் இருக்காங்க. அப்போ அந்த பேசிக் டாக்குமெண்ட்டை சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கறது. இப்போ நம்ம ஊரில் கூட எல்லா தொகுதிகள்லையும் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து பேசிக் டாக்குமெண்ட்டை எல்லாருக்குமே ஏற்படுத்தி கொடுக்கறது இமீடியட் பிளானில் வருது. ஸோ இமீடியட்டாக அவங்களுக்கு ஃபுட்டு, பிடிஎஸ் கிடைக்கலன்னா பிடிஎஸ். ஏன் ஃபுட் இல்லை? ரேஷனில் கொடுக்குறோமே, ரேஷன் கார்டே இல்லை. ஸோ அப்போ இமீடியட்டாக ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்து ஃபுட்டு வர மாதிரி பார்த்துக்கிறது. நெக்ஸ்ட் மெடிக்கல் கேரு அண்ட் என்டைட்டில்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து இன்டர்மீடியட் பிளானில் வந்து இங்கே தான் வந்து அவங்களுடைய ஜாப்ஸ், அவங்களுக்கு டெம்பரரி ஹவுசிங் வந்து இருக்கிறது பார்க்குறாங்க, அதெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. ஸோ இம்ப்ரூவ் தி லிவிங் கண்டிஷன் அண்ட் என்ஷோர்ஸ் தி செல்ஃப் ரிலையன்ஸ் டு டெம்பரரி ஹவுசிங்ஸ். வீடு வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க. அண்ட் லாங் டேர்ம் பிளான் வந்து ஒரு வேலை வாய்ப்புகள். ஸோ இன்டர்மீடியட் பிளானில் டெம்பரரியாக ஹவுசிங் பண்ணி, லாங் டேர்ம் பிளானில் வந்து அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக இந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, அதில் வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3மே வந்து தே ஆர் டூயிங் ஃபோக்கஸ் ஆன் எஸ்டாப்ளிஷிங் லைவ்லிஹுட். 3வது லாங் டேர்ம் பிளானில் தான் வேலை வாய்ப்பு, ஒரு ஸ்டேபிளான ஜாப் வந்து ஏற்பாடு பண்ணி தராங்க. ஸோ அதை தாண்டி இந்த டேட்டாலாம் தேவையில்லை, சும்மா பாருங்கள். 4,000 பேருக்கு வந்து வீடு வந்து இது மூலமாக கொடுத்துருக்காங்க, 4,000 ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு. அந்த 60,000 பேரில் 4,000 ஃபேமிலிகளுக்கு வீடு இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து அந்த வீட்டு திட்டத்துக்கு மூலமாக ஆவாஸ் யோஜனாவில் வீடு வந்து வழங்கியிருக்காங்க. சர்வே ஐடென்டிஃபைட் 20,000 ஆஃப் தீஸ் 50,000 ஃபேமிலி வித்வுட் ஆக்சஸ் டு பேசிக் ஃபுட் சப்ளை. இவங்களுக்கு வந்து லோக்கல் பாடிஸ் மூலமாக ஃபுட்டு வரதுக்கு பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து அவகாசம் அதிவேகம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து அதிவேகமாக வந்து ரெடி பண்ணி தராங்களாம். அவகாசம் அதிவேகம். எம்ஜி நரேகா கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், எஸ்ஐஆருக்கும் பயன்படும் அதெல்லாம். ஸோ அதனால் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் எசென்ஷியல் சர்வீசஸ் லைக் எலக்ட்ரிசிட்டி, குக்கிங் கிளாஸ். இப்போ அதான் சொல்கிறேன், இது வந்து கன்வர்ஜென்ஸ் தான், மித்த எல்லா ஸ்கீம்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அவ்வளோதான். இதுக்குன்னு தனியாக எதுவும் அலோகேஷன் இல்லை. இவங்க எல்லாருக்குமே எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் போய் சேரணும், அவ்வளோதான். அது பண்ணாலே போதும். இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வைக்கிறாங்க. தனியாக இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி
இதை மானிட்டர் பண்ணுறதுக்குன்னே ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி அவங்க அதை பண்ணியிருக்காங்க. நம்ம டிஜி கேரளா பார்க்குறப்பையும் இதே தான் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், குடும்பஸ்ரீ, எல்எஸ்டி. ஸோ நீங்கள் வந்து ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டையும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மூலமாக எல்லாத்தையும் சாதிக்கலாம் கவர்மெண்ட் நினைச்சா. கவர்மெண்ட் இப்போ நீங்கள் நினைச்சா என்ன வேணா பண்ணலான்னு இருக்கு, நினைச்சா போதும். நீங்க நினைங்க, இப்படி ஒன்னொன்னா நினைச்சு ஏதாவது ஒன்று பண்ணா நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்க நினைக்கிறதுல ஸோ இப்போ ஓகே, இது வந்து முதல் படி தான். இன்னும் வந்து லாங் வே டு கோ. இன்னும் அவங்க புவர் தான். இதெல்லாம் கொடுத்தோட அவங்க வந்து நான் புவரா இல்லை, எக்ஸ்ட்ரீம் புவர்லேருந்து புவர் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களை இன்னும் வந்து நம்ம லாங் டர்மாக கொண்டு போகணும். சஸ்டெய்னிங் தர் எஃபர்ட்ஸ் வாரண்ட்ஸ் கண்டினியூஸ் மானிட்டரிங். இவங்களை வந்து இப்போ இவங்க திரும்ப வந்து பாவர்ட்டி லைனுக்குள்ளே விழுந்துடக்கூடாது. இவங்களை சஸ்டெயின் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கண்டினியூஸ் மானிட்டரிங் வந்து கொண்டு வரணும். இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன். இப்போ அவங்க கிரியேட் பண்ண சிஸ்டமில், இந்த சிஸ்டமில் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா எல்லாரையுமே மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் உருவாக்கிட்டாங்க. ஸோ அப்போ ஏர்லி வார்னிங் வந்து கொண்டு வர முடியுது. ஏர்லி வார்னிங்னா எந்த ஃபேமிலி எப்போ வல்னரபிள் ஆகலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க வந்து அதை மானிட்டர் பண்ணலாம். ஸோ டெடிகேட்டட் இன்ஸ்டியூஷன் மூலம் டு சஸ்டெயின் திஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேர் பிரிங்கிங். ஸோ இதான் வந்து கேரளா மாடல். இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். இது வந்து எல்லாருமே படிங்க. நீங்கள் நாளைக்கு ஒரு பதவியில் உட்காடுறீங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம நினச்சா இந்த மாதிரி ஒரு டீமை உருவாக்கி என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதுதான் நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஆன்சர் ரைட்டிங்லாம் கற்றுக்கணும், பாஸ் ஆகிடணும். அதுக்கு தான் மெயினாக படிக்கிறோம். ஆனால் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். என்ன இன்ஸ்பிரேஷன்? எப்படி வந்து பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் மூலமாக ஒரு சிஸ்டமிக் சேஞ்சை கொண்டு வர முடியும், அதை கற்றுக்கிட்டு அதை பண்ணணும்னு நம்ம ஆஸ்பயர் பண்ணணும். எக்ஸாமில் ஆன்சர் எழுதுறது மட்டும் இல்லை.